அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை நீங்குவதற்கும் பணம் பல மடங்கு சேர்வதற்கும் வீட்டில் எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சம் நடைபெற்று இருப்பதற்கும் இப்போ ஒரு எளிய வழிபாட்டு முறை குறித்து நான் சொல்ல போகிறேன். அனைவருமே இன்று செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயம். இந்த ஒரு வழிபாட்டு முறையை பெண்கள் தூய்மையாக இருக்கும்போது தான் செய்யணும். அதாவது பீரியட்ஸ் டைமில் செய்ய முடியாது. அதே போல் இன்றைக்கி நீங்கள் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்ய முடியாது. ஒருவேளை அசைவம் சாப்பிடலை ஆனால் பீரியட்ஸில் இருந்தாலும் என்னுடைய பொண்ணு பையன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கிறாங்க, நான் எப்படி சொல்கிறேனோ அப்படியே அவங்க இதை செஞ்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். அதுவும் இன்றைக்கி அற்புதமான நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் செய்யும்போது கூடுதல் பலன் அப்படிங்கிறது நிச்சயம். நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும். அதே போல் பணம் உங்களுக்கு வற்றாமல் பெருகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அப்படி இன்றைக்கி என்ன சிறப்பு இருக்குது, என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்று பிப்ரவரி மாதத்தின் 6ஆம் தேதி, தை மாதத்தின் 23ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அதுவும் இது தை மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை. நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு தை வெள்ளி அன்றும் எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும், வழிபாடு செய்யணும் என்பது குறித்து தொடர்ந்து 3 வாரங்களாக சொன்னேன். இது பார்த்திங்கன்னா 4வது வாரம். இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். கூடுதல் சிறப்பாக இந்த நாளில் நமக்கு தை மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி திதியானது இருக்குது. இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கடன்கள், நோய்கள், கவலைகள் இதெல்லாம் விலகணும்னு சொல்லியும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் கற்பூரவள்ளி இலை பரிகாரம் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த இலை ஒன்று கிடச்சிதுனாலும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் செஞ்சு பாருங்கள். மன கஷ்டம் எல்லாமே நீங்கள் மேலும் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. மேலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அற்புதமான சேர்க்கை இருக்குது. செல்வ வளத்தை அள்ளித்தருகின்ற சுக்கிரனுக்கு உரிய 6ங்கிற எண்ணானது இந்த ஆங்கில தேதியில் அமைஞ்சிருக்குது. அதே போல் பஞ்சமி திதிங்கிறது பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5வது திதி. இந்த 5ங்கிற எண்ணானது தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகை 23 இருக்குது பாருங்கள். இதில் வர 2யும் 3யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இப்படி அற்புதமாக அமைஞ்சிருக்குது. சரி, இந்த ஒரு வழிபாட்டு முறையை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நாள் முழுவதுமே நமக்கு இந்த பஞ்சமி திதி இருக்குது. இருந்தாலும் மாலை 4:30க்கு மேலே இரவு ஒரு 9 மணிக்குள்ளே அப்படின்னு நீங்கள் இதை செய்கிறது சிறப்பு. குறிப்பாக இரவு 8 to 9 சுக்கர ஓரை வரும் பாருங்க, அந்த நேரத்தில் செய்கிறது இன்னும் விசேஷமான பலனை கொடுக்கும். நீங்கள் இப்படி கணக்கு வச்சுக்கோங்க, 4:30லேருந்து இரவு ஒரு 9 மணி அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுட்டு இதை செய்யுங்க. ஏன்னா இது மாலை பொழுதில் தான் நம்ம செய்யணும். ஆனால் இதுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஒரு 5 மணி 6 மணிக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு மொத்தம் 3 இலைகள் தேவைப்படுது. 6 மணிக்கு மேலே எந்த செடியும் பறிக்கக்கூடாது. அதனால் முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அது என்னென்ன இலைகள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் மருதாணி இலைகள் தேவைப்படுது. இந்த மருதாணி இலைகள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே பார்க்கப்படுது. மேலும் இதை கையில் பூசிக்கிட்டு என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சீதாதேவியே பார்த்திங்கன்னா மருதாணி செடிக்கு இந்த ஒரு வரத்தை கொடுத்துருந்தாங்க. மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பணவசிய மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மருதாணி இலை ஒரு 4-5 கிடச்சிச்சு அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது துளசி இலைகள். துளசி இலை லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியது உங்களுக்கே தெரியும். வெள்ளிக்கிழமை நாளில் துளசி வழிபாடு செய்கிறதே நம்மளுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றம். இதுவும் ஒரு 4-5 இலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து மாதுளை இலைகள் தேவைப்படுது. இந்த மாதுளம் மரமாகட்டும், இலையாகட்டும், வேராகட்டும், பூவாகட்டும், கனியாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அம்சம்னே சொல்லலாம். இது உங்கள் வீட்டில் செடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை பறிச்சுக்கோங்க. அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் மேலே சொன்ன அந்த 2 இலைகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கூடுதலாக செம்பருத்தி இலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா 3 இலைகள் அப்படிங்கிறது அவசியம். மருதாணி, மாதுளை, துளசி இலை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு பதிலாக செம்பருத்தி இலைகளை பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நீங்கள் தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் உலர விட்டுருங்க. அதன் பிறகு பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டு சுத்தம் பண்ணிவிட்டு 5ங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க.
அடுத்து இந்த 3 இலைகளையும் அந்த தட்டு மேலே வச்சுருங்க. இதுக்கு மேலே 2 கிராம்பு, நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி 2 கிராம்பு, கூடவே 2 ஏலக்காய், விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி 2 ஏலக்காய், சிறு துண்டு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் நல்ல ஒரு தெய்வீக சக்தி கொண்டது அப்படின்னே வந்துட்டு சொல்ல. இது ஒரு சிறு துண்டு வச்சோம் அப்படின்னாலே போதும். இப்போ இந்த 3 பொருட்களையும் அந்த இலை மேலே வந்து வச்சுருங்க. அடுத்தது 6 1 காசுகள், 6 1 ஏன்னா சுக்கரனுக்குரிய எண் 6, 1 மகாலட்சுமி தாயாருக்குரியது. அதனால் நம்ம 6 எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கணும். காசை தண்ணீரில் வந்து கழுவிட்டு தொடச்சி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அந்த 6 காசுக்குமே சந்தன குங்குமம் இடுவது அப்படிங்கிறது நல்லது. இப்போது நம்ம அந்த இலை வச்சோம், இலைக்கு மேலே 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுருக்கிறோம் இல்லையா. இப்போ இதுக்கு மேலே இந்த ₹1 அப்படியே வந்துட்டு வட்ட வடிவில் வந்துட்டு அடுக்கிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு விட்டு வந்தீங்கன்னா அது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ நடுவில் ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க, காலியான மண்ணகல். உங்கள் வீட்டில் 5 முகம் கொண்ட அகல் விளக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி அதில் நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி 5 பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா பஞ்சமி நாளில் நம்ம இந்த மாதிரி 5 சுடர் விட்டு எறிகிற மாதிரி தீபம் ஏற்றுவது விசேஷம். ஒரு வேளை நீங்கள் இன்றைக்கி பூஜை அறையிலேயே நான் ஒவ்வொரு ஸ்லாபாக வச்சுருக்கிறேன், ஒவ்வொன்றுலேயுமே ஒவ்வொரு விளக்கு எரியும், அதுலேயே 5 வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுருந்திங்கன்னா இதில் நீங்கள் ஒரு மண்ணகல் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா கூட போதும். இதில் வந்து முடிஞ்சளவுக்கு நெய் ஊற்றுவதற்கு பாருங்கள். ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலே பணவசியம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு 2 சொட்டாவது நெய் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. இப்போ பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு தீபம் வந்து ஏற்றி வைங்க. இந்த ஒரு தீபமானது வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி எரியணும். இப்போ இந்த தீபத்தை பார்த்த மாதிரியே ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக. இந்த ஒரு எளிமையான மகாலட்சுமி தாயாருடைய மந்திரத்தை 27 முறை அல்லது 108 முறை வந்து சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்த மாதிரியே எங்கள் வீட்டில் நல்ல ஒரு பணவரவை அதிகரிக்கணும், செல்வம் வந்து பெருகணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ தாராளமாக போய் பாருங்கள். இப்போ இந்த விளக்கில் இருக்கக்கூடிய அந்த நெய்யோ நல்லெண்ணெயோ குறைஞ்ச சமயத்தில் இது ஒரு பூவின் காம்பை கொண்டு குளிர வச்சுருங்க. இது வந்து இந்த நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை நாளாக இருக்குது, சஷ்டி திதி இருக்குது. நாளைக்கு குளித்து முடித்த உடனேயுமே ஒரு துணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் நிற துணியோ வெள்ளை நிற துணியோ எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற துணி ரொம்ப உகந்ததுன்னே சொல்லலாம். அதில் இந்த 3 இலைகள் வச்சோம் இல்லையா, இந்த மருதாணி, மாதுளை, துளசி, அது கூட இந்த ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், காசுகள்னு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஒரு சின்ன மூட்டை மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மூட்டையை உங்களுடைய பீரோவில் வைக்கலாம், பிஸ்னஸ் செய்கிறீங்கும் போது கல்லாப்பட்டியில் வைக்கலாம். இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இது வந்து 1 மாதம் வரைக்கும் இருக்கட்டும். 1 மாதம் கழித்து இந்த இலைகள் இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் அப்படியே கையிலே நுணுக்குனிங்கன்னா அது பவுட்ரு மாதிரி ஆயிரும். இதை சாம்பிராணி தூபம் போடுவீங்க இல்லையா, அதில் போட்டு ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக வீடு முழுக்க வந்து காட்டிடுங்க. இந்த 6 ₹1 நாணயங்கள் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் கோவில் உண்டியலில் போடலாம். அல்லது கோவிலுக்கு பூக்கள் வாங்குறீங்க, வீட்டுக்கு சாமிக்கு பூக்கள் வாங்குறீங்கும்போது இந்த காசு சேர்த்து இது மாதிரி ஏதாவது ஒரு பூஜை பொருள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த முடிச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 1 மாதத்துக்குள்ளாரையே தடைப்பட்ட பணமெல்லாம் உங்களை தேடி வரும். பணம் பல மடங்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரம். எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.